அப்ப எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கடைசியா என்ன விஷயம் பார்த்து விட்டுருக்கோம் என்று சொன்னாடாப்பா, கிடைவீச்சின் கதாட்சி கொண்டிருக்கோம். கிடைவீச்சின் மேக்சிமம் கதாட்சி கொடுத்துருக்கோம். என்ன கிடைவீச்சு எப்ப எங்களுக்கு மேக்சிமம் வரலாம்? 45 பாகையில கிடைவீச்சு மேக்சிமம் வரலாம் ஒரு நாளைக்கு பார்த்து. அப்ப அதுக்கு முதல்ல அந்த முடிவுகள் கொஞ்சம் முக்கியம். அந்த முடிவுகள் எழுதினேன். இங்க பாரு, ஒரு இயக்கத்தின் மொத்த பரப்பு நேரத்துக்கான சமன்பாடு என்ன? மொத்த பயண நேரத்துக்கான சமன்பாடு 2/g u sin θ. ஓகே, மொத்த கிடைவீச்சு பூரண ரியத்தின் கிடைவீச்சுக்கான சமன்பாடு என்ன? பூரண ரியத்துக்கான கிடைவீச்சுக்கான சமன்பாடு u வர்க்கம் sin 2θவின் கீழ் g. அதே போல எவருக்கு மேக்சிமம் என்ன? R மேக்சிமமாக வேணும் என்று சொன்னால் θ 45 பாகையா இருக்க வேணும் என்ற கதை. இவ்வளவு கதையும் பார்த்து விளங்குது. முதலாவது விளங்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். G = 10g u sin θ அது மொத்த பரப்பு நேரம் அல்லது நம்ம இயக்கத்தின் மொத்த நேரம். என்னது? பூர்ணரியம் ஒன்று, பூர்ணரியது கிடைக்கும். R சமன் u வர்க்கம் sin வர்க்கம் g, u வர்க்கம் sin 2θ g. என்னது? கிடைவீச்சு, மொத்த கிடைவீச்சு. R மேக்சிமம் ஆகுது, θ 45 பாகையில் இருக்கும். இப்ப உனக்கு நான் எடுக்க போல் நான் கன்சிடர் பண்ண போறேன். நான் இங்க எடுக்க போறேன். என்னத்தை எடுக்க போறேன்னு சொன்னாடாப்பா, எனக்கு இந்த எரிய கோணம் இருக்குல்ல, அப்ப எரிய கோணத்தை θ, முதலாவது எரிய கோணம் θவாகவும் இரண்டாவது எரிய கோணம் என்னது 90 - θவாகவும் இருக்கே. அதாவது இது குறுங்கோணம். அப்ப இந்த குறுங்கோணத்தின் நிரப்பி கோணம் இது இல்ல, இதெல்லாம் சொல்லி போட்டுருவேன். இது குறுங்கோணம், இது குறுங்கோணத்துக்கு நிரப்பி கோணம். நிரப்பி கோணம்னா 90ல இருந்து கழிக்கிறது. மிக நிரப்பி கோணம்னா 180 இருந்து கழிக்கிறது. அதெல்லாம் தெரிய வரும், சின்ன விஷயங்கள். நிரப்பி கோணம் நம்ம நிரப்பி கோணத்துல எடுக்கு. அப்ப θவா இருக்கேக்க எங்களுக்கு என்னது? எங்களுக்கு பரப்பு நேரம் அதாவது இயக்க நேரம் அது 10g u sin θ. 10g u sin θ. அடுத்த கிடைவீச்சு R எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா u வர்க்கம் sin 2θவின் கீழ் u வர்க்கம் sin 2θவின் கீழ் g R. சரிதானே? அப்ப G1க்கும் இது R1 எடுக்கிறோம், θ எடுக்கிறோம், R1லயும் எடுக்கும். இங்க எங்களுக்கு T2 எழுத போறோம். T2 10g u sin 90 - θ என்ன? θ cos θ. sin 90 - θ cos θ. அதே போல R2 வரும். R2 என்ன வரும்? u வர்க்கம் sin 290 - θ வின் கீழ் g. இப்படி வரும். இப்ப அன்றைக்கு உனக்கு நான் இந்த விகிதங்கள் சொல்லியிருந்தேன். அன்றைக்கு சொன்ன விஷயங்களே எழுதி கொண்டு கொஞ்சம் அதுல கொஞ்சம் புதுசா ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அன்றைக்கு G1/G2க்கான கோவை என்ன மாதிரி அமையும் என்றும் R1/R2க்கான கோவை என்ன மாதிரி அமையும் சொல்லி சொல்லலாம். G1/G2க்கான கோவை என்ன மாதிரி அமையும்? tan θ மாதிரி அமையும் என்று நம்ம சொல்லி தந்திருக்கேன். tan θ மாதிரி அமையும். R1/R2 என்ற கோவை என்ன மாதிரி அமையும் சொன்னா sin 2θவின் sin 290 - θவாகவும் அமையும். ஓகே, sin என்ன 290 - θவாகவும் அமையும். அப்ப இங்க நான் இதை 90 - θவை 90 - θவை ஒரு அல்பாண்டு எடுத்துறேன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல என்ன போடலாம்? 90 - θக்கு பதில் அழுத்தி போட்டு என்னத்தை போடலாம்? அல்பாவை போடலாம். இந்த இடத்துல 90 - θக்கு பதில் அழுத்தி போட்டு என்னத்தை போடலாம்? அல்பாவை போடலாம் என்ற விஷயம் விளங்க வரும். 90 - θ சமம் என்னது? அல்பா. அந்த எனவே இதன்படி நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? இப்படி போட்டுக் கொள்ளலாம்.
உனக்கு என்னது இவ்வாறான முடிவுகள் படிப்பிச்சு விட்டுறான் என்ன அதாவது விகிதம், அதாவது இப்ப இது பின்னமடா இப்ப T1 over T2 மற்ற R1 over R2 சொல்றதெல்லாம் விகிதம், அதாவது பின்னம். அந்த இப்ப விகித முடிவுகள் மற்றது பின்ன முடிவுகள் எல்லாம் படிப்பு. இன்றைக்கு பார்க்க போறது கொஞ்சம் பெருக்கல் விஷயம். எதுக்கு T1 over T2 சொன்ன மாதிரி இப்ப நான் பார்க்க போற விஷயம் என்னன்னா கொஞ்சம் பெருக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன பெருக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம்னா T1க்கும் T2க்குமான பெருக்கங்களுக்கு என்ன வரப்போன்னு பார்ப்போம். T1 என்னடாப்பா 2 கீழ் G. எனக்கு T1ஐயும் T2ஐயும் பெருக்க போறோம். 2 கீழ் G இங்க இன்னைக்கு 2 கீழ் G ஜூ விளங்குற, இதுலயும் ஜூ நிக்குது. அப்ப இவ்வளவும் என்ன 2க்கும் பொதுவா இருக்கிறதால இதுண்ட வர்க்கம் sin theta into cos theta விளங்குதல்ல. பெருக்கம் என்ன வரும் இப்படி வரப்போ. இன்னும் கொஞ்சம் மரியா தெளிவா பார்த்தோம்னு சொன்னா 4 ஜூ வர்க்கத்தின் கீழ் G வர்க்கம் 4 ஜூ வர்க்கத்தின் கீழ் G வர்க்கம் என்ன வரும் sin theta cos theta. 2 sin theta into cos theta நாங்க என்ன போடலாம் sin 2 theta. அப்ப 2 மீண்டும் ஜூ வர்க்கத்தின் கீழ் G sin 2 theta. ஓகே, 2 ஜூ வர்க்கத்தின் கீழ் G sin 2 theta. எனக்கு இங்க பார் கிடைவீச்சுக்கான ஃபார்முலா என்ன வந்து ஜூ வர்க்கம் sin 2 theta என்று G வர்க்கமடா. இது G வர்க்கமடா இல்லையா, G வர்க்கம். அவங்களுக்கு என்ன நின்றது அவ 2 கீழ் G என்று நாளையில வச்சுக்கிறேன். 2 கீழ் G வச்சிருக்கிறேன். இங்க என்னடா போறேன் ஜூ வர்க்கம் sin 2 thetaவின் கீழ் G என்ற மாதிரி போறேன். இவரை ஏன் இவ்வளத்துக்கும் பயிலா கிடவீச்சின்ற ஃபார்மேட் இல்ல, இது கிடவீச்சின்ற ஃபார்முலா இல்ல. அப்ப கிடவீச்சின்ற ஃபார்முலான்றபடியா இவ்வளத்துக்கும் பயில என்னத்தை போடலாம், போடலாம் இல்லடாப்பா. 2 அதை நான் இதை இப்படி வச்சு சில நம்ம 2 கீழ் G ஜூ வர்க்கம் sin 2 theta வரும். ஜூ வர்க்கம் sin 2 thetaவின் கீழ் Gக்கு பேர என்ன போடலாம் R கிடைவீச்சு. அப்ப என்ன வரும் 2R upon G. பெருக்கவங்களுக்கு என்னதுக்கு சமன் 2R upon G. T1 over T1 into T2 என்னதுக்கு சமன் 2R upon Gக்கு சமனா இருக்கு. அப்ப T1 என்று சொல்றது என்னத்துல தாங்கி இருக்கிறது தீட்டா சம்பந்தப்படுத்தி வந்தது. T1 என்று சொல்றது தீட்டாவுக்குரியது. எல்லாம் வழிகிட்ட மேல திருப்பி இதுல எழுதுவான். T1 என்று சொல்றது தீட்டா சம்பந்தப்பட்டு வாரது. T2 என்று சொல்றது 90 மைனஸ் அது இந்த நிரப்பி சம்பந்தப்படுத்தி வாரு. சரி, ஆகவே நாங்கள் இப்படி எழுதி கொள்ள முடியும். ஆகவே இப்படி எழுதி கொள்ள முடியும் என்ற விஷயத்தை விளங்க வளர்க்கலாம். பெருக்கதை இப்படி எழுதி கொள்ளலாம். ஓகே, அப்ப நான் என்ன செய்வோம், அப்ப இதை நான் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடியாவோட வந்துருக்கும்னு நினைக்கிறேன், விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கிளியர் பண்ணி போட்டு சொல்லுங்க. ஓகே.